நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் ஆட்டுவாசல் தொடங்கி 10 வாசல்கள் அடுத்தடுத்து கட்டப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக கிழக்கு வாசல், அதை தொடர்ந்து நெகேமியா 3:31 அடுத்த வாசலை பற்றி நாம் பார்க்கின்றோம். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அங்கே நெகேமியா 3:32 சொல்கிறது, கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டுவாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகை கடைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். எனவே தட்டான் என்று சொன்னால் அவர்கள் தங்க நகை செய்கின்ற கோல்ட்ஸ்மித். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த வாசல்கள் அடுத்து அதற்கு ஆட்டு வாசல் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் ஆட்டு வாசலில் தொடங்கினோம். அங்கிருந்து எதிர் கடிகார திசை ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு வாசலாக நாம் பார்த்து இப்பொழுது 10வது வாசலாக மிப்காத் என்கின்ற வாசலை குறித்து அந்த நெகேமியா 3:31 பார்க்கிறோம். எனவே இந்த மிப்காத் வாசலுக்கு வெவ்வேறு மறுபெயர்கள் உள்ளன. அதை நியமிக்கப்பட்ட ஒரு வாசல், கணக்கெடுப்பு சென்சஸ் என்ற வாசல், நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் என்கின்ற ஒரு வாசல் என்று வெவ்வேறு பொருள்களை இந்த மிப்காத் என்கின்ற எபிரேய பதம் கொடுக்கின்றது. எனவே இதை இன்ஸ்பெக்ஷன் கேட், ஆய்வு பரிசோதனை செய்கின்ற ஒரு வாசல். அதாவது ஆட்டு வாசல் வழியாக பலி செலுத்தப்படுகிற மிருகங்கள், ஆடுகள், மாடுகள் கொண்டு வரப்படும். அவை அடுத்து இருக்கின்ற இந்த மிப்காத் என்கின்ற இன்ஸ்பெக்ஷன் கேட் என்ற இந்த இடத்திலே அந்த பலிகள் சரியான விதத்திலே இருக்கிறதா என்பதை அங்கே ஆய்வு செய்யும்படியாக அவைகள் கொண்டு வரப்படும். அந்த பலிக்கு அவைகள் ஏற்றதா என்பதை அங்கே பரிசோதித்து பார்த்து பின்பு அவை பலி செலுத்த அந்த ஆலயத்திற்கு அவை அனுப்பப்படும். இன்றைக்கு நாம் செலுத்துகின்ற காணிக்கைகளை கூட நாம் உண்மையான ஆவிக்குரிய ஒரு உண்மையோடு அந்த பலிகளை நாம் செலுத்துகிறோமா? நம்முடைய காலங்கள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய காணிக்கைகள் இவை உண்மையான உள்ளான பக்தியோடு செலுத்தப்படுகிறதா என்பதை நாமும் இந்த ஆய்வு வாசல் வழியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.